ஹே கைஸ், இன்றைய வீடியோவில் பார்ப்போம். 1867-68 முதலாக தாதாபாய் நவ்ரோஜி தனது இந்தியாவின் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் இல்லா ஆட்சி என்ற புத்தகத்தில் தனிநபர் வருமானம் பற்றி முதலாக கூறியுள்ளார். ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 1867-68 தாதாபாய் நவ்ரோஜி பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, அதாவது இந்தியாவின் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் இல்லா ஆட்சி அப்படின்ற புத்தகத்தை எழுதியிருப்பார். அதில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் எப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வத்தெல்லாம் சுரண்டிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். ஸோ அதனால தான் இந்தியாவில் வறுமை அதிகமாக இருக்குது, பஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பார். ஸோ அதுக்காக ஒரு கமிட்டி அமைச்சிருப்பாங்க, வெல்பி கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி அமைச்சு அதில் தாதாபாய் நவ்ரோஜியை ஒரு உறுப்பினராகவும் சேர்த்துருப்பாங்க. ஸோ அந்த புத்தகத்தில் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி தனிநபர் வருமானம், அதாவது பெர் கேபிட்டா இன்கம், பிசிஐ அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி முதலாக இவர் தான் கூறியிருப்பார். ஸோ இந்த பெர் கேபிட்டா இன்கம் தலா வருமானம் அல்லது தனிநபர் வருமானம் சொல்லுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் தலா வருமானம் என்பது மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவியாகும். நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையில் வகுப்பதன் மூலம் தலா வருமானம் பெறப்படுகிறது. அதாவது நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையால் வகுப்பதன் மூலம் தலா வருமானம் பெறப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ எதனா சொல்லுவாங்க இங்கிலீஷில் பிசிஐ, பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி முதல்ல சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ எதில் சொல்லியிருப்பார் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் இல்லா ஆட்சி, பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்ற புத்தகத்தில் 1867-68 சொல்லியிருப்பார். ஸோ இந்த புத்தகத்தின் விளைவாக போடப்பட்ட கமிட்டி கேட்டாங்க அப்படின்னா வெல்பி கமிட்டி. ஸோ அதில் தாதாபாய் நவ்ரோஜியுமே ஒரு உறுப்பினராக சேர்த்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ அதேமாதிரி தாதாபாய் நவ்ரோஜி தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதுபெரும் மனிதர், கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிராண்ட் மேன் ஆஃப் இந்தியா அல்லது கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படி சொல்லி தாதாபாய் நவ்ரோஜி தான் சொல்லுவாங்க. ஸோ கைஸ், தேங்க்யூ.